ஹே காய்ஸ், வெல்கம் டு குக் வித் சோனு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக அசத்தலான டேஸ்ட்டில் கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த கருவேப்பிலை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன், செப்ரேட் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த பவுல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 5 டைம்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே சில்லி பவுடர் அண்ட் சால்ட் எல்லாமே இந்த அளவு வந்து நான் பேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 5 டைம்ஸ் எனக்கு வந்துச்சு. இதை வந்து நல்லா ஆயிலில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம வதக்கி பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னால், அந்த கருவேப்பிலையில் இருக்க அந்த கசப்பு தன்மை வந்து உங்களுக்கு நீங்கிடும். அதனால நல்லா வந்து இதை வதக்கி எடுத்துக்கிட்டோம். நல்லாவே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு சாம்பாரோ இல்லை சட்னியோ எதில் அந்த கருவேப்பிலை இருந்தாலும் மேக்ஸிமம் அது தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம், இல்லை அந்த சட்னியில் தொட்டு சாப்பிடுவோம். கரெக்டாக அந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்து சாப்பிடவே மாட்டோம். பட் கருவேப்பிலையில் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஊறுகாய் வந்து செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், சாப்பாட்டோடு சேர்த்து இந்த ஊறுகாவும் சாப்பிடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி புளி எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நான் ஹாட் வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆயில் தான் ஊற்றணும். இந்த இடத்துல நம்ம வாட்டர் ஊற்றக்கூடாது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா கோர்ஸாகவே அரைச்சிக்கலாம் ஊறுகாயில். ஸோ அதனால் கோர்ஸாகவே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த புளியை வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு பேனில் ஊற்றி இந்த புளியில் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த ஓடு இதெல்லாம் செப்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த புளியை நம்ம டேரெக்டாகவே அந்த கருவேப்பிலை ஊறுகாயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு டேஸ்ட்டாக வரணும்ல, அதுக்காக நான் என்ன பண்ணேன், இதை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா இதை கொதிக்க விட்டு அது வந்து ஒரு நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பேரலாக நான் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த டைம் எப்போவுமே சிம்மில் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் வச்சுருக்கணும். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். இதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்தணும். ஊறுகாய்க்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப லைஃப் வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்கணும்ல, அதனால் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பூண்டு நல்லா வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அரைச்சி இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோர்ஸான அந்த பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குல்ல, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன ஆகணும்னா, இதில் நல்லா வந்து அது ஊறி வரணும். நீங்கள் இப்போ எல்லாமே தேவையான சில்லி பவுடர் அண்ட் சால்ட் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு தேவையானதை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இப்போ நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் இந்த புளியை வந்து ஆட் பண்ணேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் பத்தாதனால பேலன்ஸ் இருந்ததையும் நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்தளவுக்கு குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெந்தயம் அந்த பவுடரும் இதில் நல்லா ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை வந்து எண்ணெய் திரிஞ்சு வரணும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரும்போது 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த கசப்பு தன்மையே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், இதையே சாப்பாட்டில் பசஞ்சும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல ஹேர் க்ரோத் வரும், அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.